ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஒரு வேளை மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இந்த சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்கும். 21,593 சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் ட்ரெண்ட் லைன் வருது, சப்போர்ட் நியரஸ்ட்டாக வர்றப்ப இந்த இடத்துல மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். அதுக்கு நம்புகிற மட்டும் இந்த இடத்துல போடுவோம் நம்ம. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 21,834 பிரேக் பண்ணால் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் அது மேலே இதுக்கு மேலேயும் நம்ம ஒரு போட்டுருவோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம இதை தாண்டினா பை பண்ணணும், இல்லைன்னா இறங்கினா இந்த இடத்துல பை பண்ணணும். இதுமாரி தான் செட்டப் இருக்குது. இது இடையில பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு. அதை போல் பார்த்திங்கன்னா 26,963 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை மார்க்கெட் இந்த ரேஞ்சில் போய் ஹோல்ட் ஆனால் அதாவது ஆல் டைம் ஹைக்கு மேலே இருந்து இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே கன்சல்ட் பண்ணால் இங்கேருந்து மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஓப்பனை பொறுத்து இருக்குது. ஓப்பன் இந்த ரேஞ்சில் இருந்தால் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும்.